பெற்றோர்கள் வரும்போது பொதுவாகவே பொருத்தம் பார்க்கறது அப்படின்றது ஒரு 3 ஜாதகம் எடுத்துட்டு தான் வருவாங்க. கடைசி 2 ஜாதகம் மாதிரி எடுத்துட்டு தான் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பார்க்குற எல்லா பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கறது இல்லை. முதல்ல போய் பையனை பெத்த அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா, பொண்ணை பாக்குறாங்க. பையனுக்கு பொண்ணு பிடிக்கணும், அம்மாவுக்கு பொண்ணு பிடிக்கணும், பொண்ணுனோட குடும்பம் பிடிக்கணும், நிறைய இத்தியாதி விஷயங்கள் இருக்குதானே. கும்பம் பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா, எங்க குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், ஆருடம் கூட தெரியும், ஆருடம் சோழி பிரசனம் எதோ சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியும். பொதுவா கும்பம் அப்படின்னாலே தன்னுடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொண்ணா இருக்கும். என் சந்தோஷம் தான் எனக்கு பிரதானம், எனக்கு அதி முக்கியம் என்னோட சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணா இருக்குமா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எப்படிமா பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? நானே கிளி மாதிரி வளர்த்து குரங்கிட்ட கொடுக்க முடியுமா? இப்படி வேற கேட்பாங்க. என் லைஃப்ல நான் முன்னேற்றத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பேன். எனக்கு பேர் ரொம்ப முக்கியம், எனக்கு புகழ் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப புகழ் பிடிக்கும், எனக்கு ஒரு நல்ல நேம் எடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசி பொண்ணு மனசுல ஓடிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நினைக்கிற பொண்ணை நம்ம ஏன் கட்டக்கூடாது? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டலாமா முடிவு பண்ணிக்கோங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கும் மேல கும்பம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இனம், மொழி, மதம் எதையுமே பார்க்காது. நேரம் செலவிடுறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா ஃபேமிலியில பாத்தீங்கன்னா சில பல ஒரு லைட்டா அப்பப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா புகையும். மற்றவங்களை கெடுத்து நான் நல்லது செய்யல, மற்றவங்களை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யல, மற்றவங்களுக்கு வஞ்சனை பண்ணி என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யல, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணி என் குடும்பத்துக்கு நல்லது செய்யல, மற்றவங்களுக்கும் நல்லது பண்றேன், என் குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன். சிம்பிள். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கும்பராசி பெண்கள் இவங்க திருமணத்துக்கு பின்னாடி என்னென்ன மாதிரி அப்டக்கிள்ஸ், கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, அதே மாதிரி அவங்களோட ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த கும்பராசி பெண்களை பத்தி இன் ஜெனரல் ஒரு கருத்து இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஹாரோஸ்கோப் கம்பேட்டபிலிட்டி பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது பொருத்தம் பார்க்க நிறைய பெற்றோர்கள் வருவாங்க. பெற்றோர்கள் வரும்போது பொதுவாகவே பொருத்தம் பார்க்கறது அப்படின்றது ஒரு 3 ஜாதகம் எடுத்துட்டு தான் வருவாங்க. கடைசி 2 ஜாதகம் மாதிரி எடுத்துட்டு தான் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பார்க்குற எல்லா பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கறது இல்லை. முதல்ல போய் பையனை பெத்த அம்மாக்கள் என்ன பண்றாங்கன்னா, பொண்ணை பாக்குறாங்க. பையனுக்கு பொண்ணு பிடிக்கணும், அம்மாவுக்கு பொண்ணு பிடிக்கணும், பொண்ணுனோட குடும்பம் பிடிக்கணும், நிறைய இத்தியாதி விஷயங்கள் இருக்குதானே. இதெல்லாம் பிடிச்சி ஒரு 5 பொண்ணு பாக்குறாங்கன்னா அது 2 செலக்ட் பண்றாங்க. அந்த 2 ஜாதகத்தை எடுத்துட்டு வராங்கம்மா. இந்த 2ல எந்த பொண்ணு என் பையனுக்கு ரொம்ப எக்ஸாக்ட் மேட்சா இருக்கும், அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், இந்த 2 பிள்ளையில எந்த பிள்ளையை கட்டினா என் பிள்ளை ஓஹோன்னு வாழுவான் அப்படின்றதான் பெரும்பாலான தாய்மார்களோட கேள்வியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், 2 பொண்ணு ஜாதகத்துல ஒரு பொண்ணு ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே வேண்டாம் அப்படிம்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஏன் வேண்டான்றாங்க அப்படின்னு பார்த்தா, அது கும்பமா இருக்கும், பொண்ணு கும்பராசியா இருக்கும். கும்பராசி பொண்ணு கும்பராசியா இருக்குமா, வேண்டாம் அப்படிம்பாங்க. ஏம்மா வேண்டாம் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேம்மா. கும்பம் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்கம்மா, எங்க குடும்பத்திலேயே நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியும், ஆருடம் கூட தெரியும், ஆருடம் சோழி பிரசனம் எதோ சொல்லுவாங்க, இதெல்லாம் தெரியும். பொதுவா கும்பம் அப்படின்னாலே தன்னுடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பொண்ணா இருக்கும். என் சந்தோஷம் தான் எனக்கு பிரதானம், எனக்கு அதி முக்கியம் என்னோட சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொண்ணா இருக்குமா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எப்படிமா பையனோட வாழ்க்கை என்ன ஆகும்? நானே கிளி மாதிரி வளர்த்து குரங்கிட்ட கொடுக்க முடியுமா? இப்படி வேற கேட்பாங்க. ஆக்சுவலி அதுக்கும் மேல என்ன சொல்லுவாங்க, அவங்க சுயநலவாதிகளா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு இருக்கமா அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. இது உண்மையா இல்ல பொய்யா பார்த்துடலாம் வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல உண்மை, ஒரு விதத்துல பொய். அது என்ன ஒரு விதத்துல உண்மை அப்படின்னா, தன்னுடைய சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது தான் தனக்கு மட்டும் தன்னுடைய மட்டும் ஐம் அலோன் கிடையாது. என்னுடைய சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன், என்னை சார்ந்தவர்களுடைய சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுதான் கும்பம். நான் செல்ஃபிஷா இருப்பேன். எந்த விஷயத்துல செல்ஃபிஷா இருக்கணுமோ, எந்த விஷயத்துல சுயநலவாதியா இருந்தா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதோ அந்த விஷயத்துல நான் சுயநலவாதியா இருப்பேன். எந்த விஷயத்துல சுயநலமற்றவளா இருந்தா எனக்கும் என் குடும்பத்துக்கும் நல்லதோ அந்த விஷயத்துல சுயநலமற்றவளா இருப்பேன். அப்ப இந்த மாதிரி பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா வேணாமா இன்னும் கூட நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த பிள்ளையனோட கேரக்டர் சொல்றேன். பொதுவாக பாருங்க, இந்த காலபுருஷனுக்கு 11வது பாவம். 11வது பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, லாபம், ஆதாயம், முன்னேற்றம், பெயர், புகழ், இது எல்லாத்தையும் நோக்கியும் எப்பயுமே கும்பத்தினோட மைண்ட் இருந்துட்டே இருக்கும். எனக்கு என்ன லாபம் வரும், நான் ஒரு தொழில் செய்யறேன், எனக்கு என்ன லாபம் வரும், நான் ஒரு வேலை செய்யறேன், எனக்கு அதுல என்ன ஆதாயம். சும்மா வெறுமனே போய் வேலை செய்யறத விட என்னோட அறிவு, என்னோட புத்திசாலித்தனம், நான் அதை யூஸ் பண்றேன், அதுல ஏதாவது எனக்கு பெனிஃபிட் இருக்கணுமே.
என் லைஃப்ல நான் முன்னேற்றத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பேன். எனக்கு பேர் ரொம்ப முக்கியம், எனக்கு புகழ் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப புகழ் பிடிக்கும், எனக்கு ஒரு நல்ல நேம் எடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசி பொண்ணு மனசுல ஓடிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நினைக்கிற பொண்ணை நம்ம ஏன் கட்டக்கூடாது? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டலாமா முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து பொதுவாகவே கும்பத்துக்கு வந்து பாருங்க, தன்னை சார்ந்து, அதாவது தன்னை சுற்றி ஒரு பெரிய நெட்வொர்க் எடுத்துப்பாங்க. பெரிய நெட்வொர்க் என்னை விட ஒரு படி மேலையா இருக்கும். பல கும்பராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல தன்னை விட ஒரு படி மேல பர்சனாலிட்டிஸோட நட்பு அப்படின்றது இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்துல இருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸா இருப்பாங்க, அரசியல்வாதிகளா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்கவங்களா இருக்கலாம், ஒரு நல்ல உயர் அதிகாரிகளா இருக்கலாம், ரிச் பர்சன்ஸா இருக்கலாம். இவங்க எல்லாரும் கூடயும் எனக்கு பழக்கம் அப்படின்றது. அதுக்காக என்னோட அடிமட்ட லெவல்ல இருக்கவங்க கூட நான் பழக மாட்டேன் அப்படின்றது கிடையாது. எனக்கு பெரிய நெட்வொர்க் என்ன சுத்தி, எனக்கு எல்லாரும் பழக்கம். ஒரு கும்பராசி பெண்ணு வந்து ஒரு தெருவில் இருக்குன்னா அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் கூட அந்த பிள்ளை பேசும், பழகும், எல்லாரும் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கும். ரிலேஷன்ஷிப்ன்ற சென்ஸ் ஒரு நல்ல ஒரு நட்பு முறை அப்படின்றது வைக்கும். இந்த பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா யாரை கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடாடா புள்ள ரொம்ப நல்ல புள்ளப்பா, நல்லா பேசும், நல்ல தேனாட்டம் பேசும், நல்ல புள்ள, பாசமான புள்ள, அதுக்கு போய் என்ன பாருக்கு செய்யலாம், எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி விட்டுறேன், நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏதோ ஒரு எனக்கு நான் வந்து மனமுகந்து உடலார்ந்து உழைப்பு, என்னோட உழைப்பை போட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றது பண்ணுவேன். இல்லையா நான் யாரையோ சொல்லி விடுவேன், அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடுவேன். இந்த மாதிரி ஒரு பிளஸ் கும்பத்துக்கிட்ட வேண்டும். அப்ப கும்பராசி பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா வேணாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கும் மேல கும்பம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இனம், மொழி, மதம் எதையுமே பார்க்காது. ஏன்னா காற்று ராசி, ஓகேங்களா, ஆண் ராசி, சனியினோட ராசி. அதனால ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எதையுமே பெருசா இதை யோசிக்க மாட்டேன். பொதுவாகவே சனியினோட ராசிக்கு அப்படிதான் ஒரு விஷயம் உண்டு. நான் எதையுமே பெருசா யோசிக்க மாட்டேன். என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செய்வேன். எனக்கு முடியல அப்படின்னா கூட நான் பெரும் முயற்சி பண்ணி எஃபர்ட் எடுத்து அந்த ஹெல்ப்பை செய்வேன் அப்படின்றவங்க தான் கும்பம். ஸோ இதை நீங்க பாருங்க. இப்ப இதுல எந்த ஒரு விஷயமே அந்த பொண்ணு கும்பராசி பொண்ணு நம்ம வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு காரணமே நம்மளுக்கு கிடைக்கல. அப்ப ஏன் நம்மளா வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுவானு? வேண்டாம் அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு, வேண்டாம் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க மாத்திக்கோங்க. அந்த எண்ணம் வேண்டாம், ஓகேங்களா? சரி, இப்படிப்பட்ட கும்பராசி பெண் ஒரு குடும்பத்துல திருமணம் கல்யாணம் பண்ணிட்டு, அதாவது திருமணம் பண்ணிட்டு போகுது, அது கந்தர்வ திருமணம், லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் சரி போகுது அப்படின்னா, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிள்ளை அந்த பிசினஸ்ல தலையிடும். இந்த பிசினஸ் ஒரு ஆவரேஜா போதும், நல்லா தான் போதும், அது இன்னும் நல்லா போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? பொதுவாகவே கும்பத்துக்கு பிசினஸ் பண்றது, ஒரு விஷயத்த ஆக்கப்பூர்வமா செய்யறது, ஒரு விஷயத்த உருவாக்குறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பல விதத்துல பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த பிசினஸ் பயங்கர ஃபுல் ஃபிளெட்ஜ் சூப்பர் டூப்பர் ஓடிடுச்சுன்னு அப்படின்னா அதுலயே அப்படியே சேச்சுரேட் ஆகி நிற்க மாட்டாங்க. இது சூப்பர் டூப்பரா போகுது, இன்னொரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. புரியுதுங்களா? எனக்கு என்னோட டெஸ்டினி அடைஞ்சிட்டேன், நான் ஓஞ்சிட மாட்டேன், நான் திருப்பி இன்னொரு விஷயம், இன்னொரு கோல் எடுத்துப்பேன், அதை சக்சஸ் நோக்கி கொண்டு போவேன், டெஸ்டினி அடைப்பேன். அது முடிஞ்சா திரும்பி இன்னொரு விஷயம், அந்த மாதிரி ஒன்று முடிஞ்சா ஒன்று அப்படின்னு உங்க மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த லாப கணக்கு போட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ அந்த குடும்பத்துல போறாங்க, ஒரு பிசினஸ் நல்லா தான் ஓடுது அப்படின் போது, உதாரணத்துக்கு ஒரு பால் பவுடர் கம்பெனி வச்சு நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பால் பவுடர் நல்லா ஓடுதுப்பா, நல்ல லாபமா இருக்கு, அந்த பிசினஸை இன்னும் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணும், என்ன பண்ணலாம் எல்லாம் யோசிப்பாங்க. இந்த பிள்ளை சொல்லும், ரொம்ப சிம்பிள். படிச்ச பிள்ளையா இருந்தாலும் சரி, படிக்காத பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கும்பம் படிச்சுடுவாங்க. பெரும்பாலும் கொஞ்சம் படிக்காதவங்களும் இருப்பாங்க. படிக்கும்போது அவங்களோட தசைனா அதன் வலு இல்லை, அதுக்கு மேல ஏதோ எத்தனையோ காரணங்கள், ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அந்த பவுடர் டப்பா, அந்த பால் பவுடர் டப்பா எடுத்து வச்சுட்டு அதுல இருக்க ஸ்பூனை பார்க்கும். ஸ்பூன் ரொம்ப சின்னசா இருக்கு, பிசினஸ் இன்னும் டெவலப் பண்ணாம இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன? அந்த ஸ்பூனை, சிம்பிளான விஷயம், ஸ்பூனை பெருசு பண்ணுங்க. இப்ப இது 1 டேபிள் ஸ்பூன் சைஸ்ல இருக்கு, இதை 1.5 டேபிள் ஸ்பூன் சைஸ் நீங்க பெருசு பண்ணிடுங்க. அதுல ஒரு ஸ்கூப். எப்பயுமே அம்மாக்களுக்கு வந்து பாருங்க, குழந்தைங்களுக்கு பால் பவுடர் போட்டு கலந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பூன் ரொப்பி போட்டு கலந்து கொடுக்கணும், அப்பதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லா அம்மாக்களுக்குமே உண்டு. இதை எல்லா ராசியாலும் புரிஞ்சுக்க முடியாது, கும்பத்தால புரிஞ்சுக்க முடியும். ஸ்பூனை கொஞ்சம் பெருசு பண்ணதும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு ப்ராஃபிட் வரணும், அதுல ஆதாயமும் இருக்கணும், அதுல அந்த குழந்தை நல்லாவும் இருக்கணும். அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் குழந்தை நல்லா தானே இருக்கும். ஸோ எந்த விதத்துலையுமே மற்றவங்களை கெடுக்காத ஒரு ஆதாயம் அப்படின்றது கும்பம் பார்க்கும். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளா அந்த ஸ்பூனை, ஒரு ஸ்பூனை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கோ தாய்மார்களும் பெருசாக அதை கவனிக்க மாட்டாங்க. முதல்ல கம்பெனி ரொம்ப நோட்டீஸ் பண்றவங்க, ரொம்ப வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே கவனிக்கிறவங்க, ரொம்ப சிக்கனமா இருக்கவங்க பார்ப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, இப்போ ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்கு, சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஸ்கூப் ஃபுல்லாக தான் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பராக ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இன்னும் நல்லா போகும், இன்னும் ப்ராஃபிட் வரும். ரொம்ப சிம்பிள்.
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தினோட மைண்ட் செட். இப்ப இந்த மாதிரி இந்த பிள்ளை சொல்லுது, அந்த வீட்டுல இருக்கவங்க யாரும் ஒத்துக்கல அப்படின்னும் போது அந்த பிள்ளைக்கு வந்து என்ன ஆகும், மனசு ரொம்ப கஷ்டமாகும். என்னடா சிம்பிளான விஷயம் சொல்றோம், இதனால யாருக்கும் கெடுபலன் கிடைக்க போறது இல்லை, யாரும் கெட்டு போயிட போறது இல்லை. நல்லதுதான், நம்ம தொழிலும் நல்லா இருக்கும், வருமானமும் நல்லா இருக்கும், லாபமும் நல்லா இருக்கும், சாப்பிட்ற குழந்தைங்களும் நல்லா இருக்கும். ஏத்துக்க மாட்டேன்றாங்களே. இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1 முறை சொல்லோ, 2 முறை சொல்லோ, 4 முறை சொல்லோ, எல்லா விதத்துலயும் இந்த பிள்ளையினோட மைண்ட் செட் எல்லாரும் ஏத்துப்பாங்களா? பெரும்பாலும் அப்படி ஏத்துக்கிற மாதிரி அமையறது இல்லை. அதே மாதிரி கும்பம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றது கம்மியா பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க லாபம், டெவலப்மெண்ட் அப்படின்னு நோக்கி போயிட்டே இருப்பாங்க. பெண்களா இருந்தாலும் ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்றதே அவங்க மைண்ட் செட் இருக்கும். அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து பாருங்க, ஹஸ்பண்டோட நேரம் வந்து செலவிடுறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா சில பல ஒரு லைட்டா அப்பப்ப அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா புகையும். பட் பியாண்ட் தட் இவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்றது உண்மை. பெரும்பாலும் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பிசினஸ் ரீதியா, ஃபேமிலினோட அப்லிஃப்ட்மெண்ட் ரீதியா எந்த விதத்துலையுமே குடும்பம் ஒத்து போல அப்படின்னும் போது அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காலில் விழுந்து வாழறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. பெரும்பாலும் 99% அட்ஜஸ்ட் பண்றாங்க. 1% எந்த விதத்துலயுமே அது சரி வரல அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து ஐ குவிட் அப்படின்றது சொல்லி குவிட்டானும் மூவ் ஆனும் பண்ணிடுறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை பத்தின உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஃபேமிலினோட சந்தோஷத்துக்காக அவங்களோட இன்டெலிஜென்ஸை பல ஆங்கிள் பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸை கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு தான் கும்பராசி பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த கும்பராசி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணி மருமகளா கூட்டிட்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னா தாராளமா கூட்டிட்டு வரலாம். என்ன கேட்டா நான் சொல்ற பதில் இதுதான். புரியுதுங்களா? அவங்களோட எல்லா ஒரு செல்ஃபிஷ்னஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதுக்காக தான். மத்தவங்களை கெடுத்து நான் வந்து நல்லது செய்யல, மத்தவங்களை வந்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சி என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யல, மத்தவங்களுக்கு வஞ்சனை பண்ணி என் குடும்பத்துக்கு நான் நல்லது செய்யல, மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி என் குடும்பத்துக்கு நல்லது செய்யல, மத்தவங்களுக்கும் நல்லது பண்றேன், என் குடும்பத்துக்கு நல்லது செய்யறேன். சிம்பிள். இது வந்து பிசினஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். கும்பத்துக்கு எப்பயுமே வந்து பாருங்க நல்ல பிசினஸ் மைண்ட், நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான அறிவு அப்படின்றது கும்பத்துக்கு உண்டு அப்படின்னு தான் சொல்லலாம். தன்னோட ஃபேமிலி, அவங்களோட ஹாப்பினஸ், தன்னோட ஹாப்பினஸ், தன்னை சார்ந்தவங்களோட ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு பிரதான உரிமை, முன்னுரிமை அப்படின்றத அவங்க சாலிடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, குழந்தை பெற்ற பின்னாடி குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்க? குழந்தைங்களுக்கும் சேம் விஷயம் தான். அதாவது குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தனத்தை, நம்ம பொதுவா வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, பால் சாதம் ஊட்டுவாங்க, தயிர் சாதம் ஊட்டுவாங்க, இல்லைன்னா பருப்பு சாதம் ஊட்டுவாங்க. ஆனா கும்பராசி பெண்கள் புத்திசாலித்தனத்தையும் சாப்பாடோட பிசைஞ்சு ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா எல்லா அம்மாக்களுமே பிள்ளைங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஊட்டதான் செய்யணும். இருந்தாலும் இவங்க கொஞ்சம் துக்கலா பிசினஸ்னா என்ன அப்படின்றது பிள்ளைங்களுக்கு சாதத்தோட பிசைஞ்சு இதெல்லாமும் சேர்த்து ஊட்டுவாங்க. புத்திசாலித்தனம்னா என்ன, எங்கெங்க எப்படி நடந்துக்கணும், எங்கெங்க எந்தெந்த மாதிரி பிஹேவ் பண்ணும், இப்படி A to Z. பின்னாடி பிள்ளை வந்து ஒரு 16 வயசு 18 வயசு ஆகுது, பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறதா தாராளமா ஓகேன்னுடுவாங்க. இப்ப சில ராசி பெண்கள்லாம் இருப்பாங்க, இல்ல நோ நீ டாக்டரா தான் ஆகணும், நோ நீ இன்ஜினியரா தான் ஆகணும், நோ நீ ஆடிட்டரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கும்பம் மட்டும் பிசினஸ் பண்றியா பண்ணு, இந்த பிசினஸ் பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒத்த வார்த்தையில கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க அத்துணை கும்பராசி அன்பர்களுக்குமான ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான பலன் சொன்னேன். சரிங்களா? இப்போ இதை பார்த்துட்டு இருக்க கும்பராசி அன்பர்கள், பெண்கள் முக்கியமா, ஆமாம்மா நீங்க சொன்னது உண்மைதான், நானும் இப்படிதான், எனக்கு உங்ககிட்ட என்னோட சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும், எனக்கு சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது என்னோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.